முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவம். ஓம் முருகா போற்றி. இன்னும் சிறிது காலத்திற்கு பொறுமையாக சங்கடங்களை சகித்து கொண்டு இரு தங்கமே. என்மேல் நீ வைத்திருக்க நம்பிக்கை எவ்வளவென்று எனக்கு தானே தெரியும் தங்கமே. உனக்கான நல்ல வழியை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் தங்கமே. இனிமேலாவது நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய். அதற்கு நான் பொறுப்பு. எனக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் ஏன் தங்கமே. எனக்கு தெரியும் தங்கமே, உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கின்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கும் இந்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகின்றது. உன்னுடைய கஷ்டத்தை நான் விரட்டப் போகின்றேன் தங்கமே. விதி ஒரு கதவை மூடும்போது உனக்காக நான் இன்னொரு கதவை திறந்து வைப்பேன் தங்கமே. அப்படியே உன்னை விட்டு விடுவேனா? சொல்லு தங்கமே, என்மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? உன்னுடைய மனசு எல்லாத்தையும் அழகாக்குது ஏன் தங்கமே. ஆனால் உன்னுடைய குணம் எல்லாத்தையும் சிறப்பாக்குது தானே. நீ செய்யும் எல்லா தானங்களும் எல்லாரையுமே வாழ வைக்கும் தங்கமே. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய நிதானம் மட்டும்தான் உன்னை வாழ வைக்கும் தங்கமே. ஓடிக்கொண்டே இருக்காமல் நீ நின்று கவனித்து அதில் இருக்கும் சிக்கல்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள். கண் கலங்கி ஒருவர் உன்னிடம் எல்லா விஷயத்தையும் சொல்கின்றார்கள் என்றால் நீ நிதானமாக பொறுமையாக கேட்க வேண்டும் தங்கமே. அதை விட்டுவிட்டு அவர்கள் மனதை மீண்டும் வருத்தப்பட செய்யக்கூடாது தங்கமே. உன்னுடைய முருகப்பெருமானப்பா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தங்கமே. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் விரைவில் சரி செய்து உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் தங்கமே. உன்னுடைய முருகப்பெருமானப்பா என்மேல் நம்பிக்கை இல்லையா தங்கமே? இன்றையிலிருந்து உனக்கான புதிய வாழ்க்கை ஆரம்பமாயிற்று. இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக உற்சாகமாக வாழப்போகின்றாய். உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் எந்த ஒரு நோய் நொடியும் இன்றி எந்த குறைகள் வராமல் உன்னுடைய முருகப்பெருமானப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. அனைத்தும் விரைவில் சரியாகிவிடும். நீ எதற்கும் கலங்காதே. நிச்சயம் நல்லதே நடக்கும் தங்கமே.